அந்த மாலை நேரத்தில் சென்னையின் பிஸியான தெருவில் ரம்யா தனது அலுவலகத்திலிருந்து வீட்டுக்கு நடந்து சென்று கொண்டிருந்தாள். அவளுக்கு வயது 28, உயரமான உருவம், கருப்பு நிற சேலை அணிந்து அவளது இடுப்பு வளைவுகள் லேசாக ஆடின. அவள் கண்கள் கருப்பு, உதடுகள் சிவப்பு. அவளை பார்க்கும் அனைவரும் பாராட்டுவார்கள். வீட்டுக்கு வந்ததும் அவள் கதவைத் திறந்து உள்ளே நுழைந்தாள். அவள் கணவன் அரண்வேலைக்குச் சென்றிருந்தான். வீடு தனிமையாக இருந்தது. ரம்யா சோர்வாக சோஃபாவில் அமர்ந்து தனது சேலையை லேசாகத் தளர்த்தினாள். அவள் மனதில் ஏதோ ஒரு ஓய்வு ஆசை எழுந்தது. அவள் அறைக்குச் சென்று பெயிண்டிங் செய்யத் தொடங்கினாள். அது அவளது ரகசிய பொழுதுபோக்கு. அப்போது கதவு தட்டப்பட்டது. யாரு என்று கேட்டாள். நான்தான் ராகுல். அருண் சார் வீட்டுக்கு வந்தேன். ஆனால் அவர் இல்லை போல என்று ஒரு ஆண் குரல். ராகுல் அருணின் நண்பன், 30 வயது, தசை நிறைந்த உடல், கருப்பு ஷர்ட் அணிந்து. ரம்யா கதவைத் திறந்தாள். உள்ளே வாங்க என்றாள். ராகுல் உள்ளே வந்து அவளைப் பார்த்து புன்னகைத்தான். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க ரம்யா என்றான். அவள் சிரித்தாள். அவள் கண்களில் ஒரு நட்புப் பார்வை. அவர்கள் பேச்சு தொடங்கியது. ராகுல் அவள் அருகில் அமர்ந்தான். உங்க பெயிண்டிங் ரொம்ப அழகா இருக்கு என்று பாராட்டினான். ரம்யா சிரித்து நன்றி என்றாள். அவர்கள் நீண்ட நேரம் பேசினார்கள். வேலை, குடும்பம், நண்பர்கள் பற்றி. பிறகு ராகுல் எழுந்து, சரி, அருண் வந்ததும் சொல்லுங்கள் என்று கூறி சென்றான். ரம்யா கதவை மூடி மீண்டும் தனது பெயிண்டிங்கில் மூழ்கினாள். அந்த இரவு அமைதியாகக் கழிந்தது, நட்பின் இனிமையுடன்.